என்னுடைய அரண்மனைக்குள்ள நேர வரலாம். ராஜாவுடைய இடத்துக்குள்ள போறோம்னா செக்யூரிட்டி இருப்பாளா இல்லையா, நம்ம செக் பண்ணி தானே அனுப்புவோம். குண்டு வச்சிருக்காளா, கத்தி ஏதாவது கொண்டு போறாளா அப்படின்னு பார்த்துத்தானே அனுப்புவான். ஆனா குலசேகர ஆழ்வார் அவர் ராஜா, யார் வந்தாலும் நீங்க சோதனைக்கு உட்படுத்தி உள்ள அனுப்புங்க. ஆனா திருமண்காப்பு போட்டுட்டு ராமாயணம் சொல்றவா சிறந்த அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தா அவர்களை மட்டும் சோதனைக்கு உள்ளாக்காம நேரடியா விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னாராம். அதனால ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நேர வந்துடுவாராம். இது மந்திரிமார்களுக்கு பொறுக்கலை. அது என்ன, இந்த திருமண் போட்டுட்டு யாரோ 4 பேர் மட்டும் அப்படியே நேர போயிட்டு வராளே அப்படின்னு பார்த்து ஒரு நாள் அவர் ராமனுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது ராமனுக்கு நவரத்ன மாலை சாத்தியிருக்கார். அதை படிகளஞ்சி வச்சுட்டு திருமஞ்சனம் பண்ணினார், வஸ்திரம் சாத்தினார், மாலை சாத்தினார். அப்புறம் நவரத்ன மாலை எங்கேன்னு பார்க்கிறார், காணும். பெருமாளுக்கு சாத்தின நவரத்ன மாலை, ரத்தனம், பவழம், முத்து, வைரம், வைடூரியம் இதை போல நவரத்னங்கள் பதித்தது. அதையே மாலையா பெருமாள் விக்கிரகத்துக்கு சாத்தியிருக்கார். கழட்டி வச்சுட்டு திருமஞ்சனம் பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார், வஸ்திரம் சாத்தினார், மாலை சாத்தினார். 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆபரணம் காணும். மந்திரியின் இடத்துல கேட்கிறார், தெரியலையேன்னு சொன்னார். சேனாபதியின் இடத்துல கேட்கிறார், தெரியலையேன்னு சொன்னார். அப்போ அவர்கள் மந்திரியும் சேனாபதியும் இந்த இடத்துக்குள்ள யார் வந்தாலும் சோதனை பண்ணித்தான் உள்ள அழைக்கிறோம், வெளியில அனுப்பும் போதும் சோதனை பண்ணித்தான் வெளியில அனுப்புவோம். ஆனா அந்த திருமண்காப்பு போட்டு 4 பேர் உள்ள வராளே ராம பக்தர்கள், உமக்கு ராமாயணம் சொல்றாளே, அது போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் மட்டும் சோதனை கட்டத்தில் வழியாக வருவது கிடையாது. அவ என்ன எடுத்துட்டு போறான்னு நாங்க பார்க்கறதும் கிடையாது. அவர்கள யாராவது ஒருத்தர் தான் இந்த நவரத்ன மாலையை திருடி இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாலும் உடனே குலசேகர ஆழ்வார் பார்த்து அப்படியே மூர்ச்சித்து விழுந்தாராம். அந்த வார்த்தையை கேட்டு, ஓ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேல இப்பேற்பட்ட பழியை சுமத்தி விட்டாரே இந்த மந்திரி. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எதுலையுமே ஆசை கிடையாது. அவர்களுக்கு பணத்திலேயோ வீடு வாசல் தோட்டம் அதுல எதுலையுமே அவர்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறது கிடையாது. பகவான் ஒருவரிடத்துலதான் அவருக்கு விருப்பம். தங்கம் எத்தனை இருந்தாலும் அதை பகவானுக்கு சாத்தி அழகு பார்க்கணும். தன்னிடத்துல எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதை பகவானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் கொடுத்து அழகு பார்ப்பது, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்வர்களே தவிர ஒரு காலம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பகவானுடைய செல்வத்தை அபகரித்துக் கொள்வதுங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். வேணும்னா நான் சத்தியம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு குடத்துக்குள்ள பாம்பை வச்சு கொண்டு வாங்குவோம்னு சொன்னார். மந்திரியும் ராஜாவிடத்துல இப்படி சொல்லிவிட்டோமே, ராஜா பாம்பை வச்சு கொண்டு வாங்குவோம்னு சொல்றாரு, விதிர்த்து போனார். அதே போல குடத்துக்குள்ள பாம்பை விட்டு விஷம் இருக்கக்கூடிய பாம்பை அப்படியே உள்ள விட்டு அப்படியே அந்த குடத்தை மூடி கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப ராஜா பார்த்து சத்தியம் எடுக்கிறார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு காலம் இந்த தங்கத்துல ரத்தினத்துல வைடூரியத்துல விருப்பம் கிடையாது. அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எடுத்திருந்தால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும், பாம்பு என்னை கொத்தட்டும், பாம்பு என்னை கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ள கையை விட்டாராம். மந்திரியும் சேனாபதியும் விதிர்த்து போனான். ராஜாவிடத்துல பொய் சொன்னா என்ன ஆகும்? ராஜாவை நாம சோதித்து பார்க்கும்படி ஆகிவிட்டதே. ராஜா அப்படியே பாம்பு குடத்துக்குள்ள கையை விட்டார். பாம்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. மனுஷன் ஒருத்தன்னா சத்தியத்துக்கு கட்டுப்படாம இருக்கானே தவிர மனுஷனை தவிர எல்லா விலங்குகளும் கூட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால பாம்பு அது கூட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருந்துதான். அதுக்கப்புறம் பாம்பு கடிக்கவே இல்லை. இப்போ மந்திரியும் சேனாபதியும் ராஜாவின் இடத்துல உண்மையை சொல்லிட்டான். அவர்கள் மேல எங்களுக்கு ஏதோ ஒரு அசூயை,
அதனால அவர்கள் மேல திருட்டு பழியை சுமத்தணுங்கிறதுக்காக நாங்க தான் இப்படி பொய் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜா பார்த்து, இப்படிப்பட்ட மந்திரிமார்களோட இனிமே நான் ஆட்சி புரிய மாட்டேன், எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கொடுத்துவிட்டு அவர் திருவரங்கத்தை நோக்கி வந்து விட்டாராம். அப்போ திருவரங்கநாதனை குறித்து அருள் செய்தது. திருவரங்கநாதன் யாருன்னா சாட்சாத் ராமன். அதனால ரங்கநாதனை குறித்து வழங்கி அப்படியே 105 பாசுரங்களை பாடினார். அதற்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு பெயர். இருளுடைய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனக்குத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் என்ன தொடங்கி அப்படியே 105 பாசுரங்களை பாடினார் குலசேகர ஆழ்வார். அதனால பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது அவதரித்தது. பெருமாள் அப்படின்னா சம்பிரதாயத்துல ராமன் அப்படின்னு அர்த்தம். நம்பெருமாள் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி, அவருக்கு நம்பெருமாள் அப்படின்னு அர்த்தம். பெரிய பெருமாள் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல படுத்துன்னு இருக்கக்கூடிய மூலவர், அவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பெயர். பெருமாள் அப்படின்னா அது ராமனை குறிக்கக்கூடியது. அதனால ராமனை குறித்து 105 பாசுரங்களை பாடினார். அதனால பெருமாள் திருமொழி அப்படின்னு பெயர். இப்படி பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது அவதரித்தது. அடுத்தது பெரியாழ்வார். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கருடனுடைய அம்சமாக அவதரித்தார். பகவானுடைய ஆயுதங்களுடைய அம்சமாக அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள்னு சொன்னோம் இல்லையா. கருடனும் பகவானுடைய ஆயுதம் தான். பஞ்ச ஆயுதங்கள் அப்படிங்கிறது கிடையாதான். பகவானுக்கு 6வது ஆயுதம் எதுன்னா கருடன். அவர் மேல இருந்து சுற்றி சுழன்று பார்த்துட்டே இருப்பாராம். ஆயுதங்கள்லாம் பக்கத்துல வந்தா தானே சென்று அழிக்கும். ஆனா தூரத்துல வரும்போதே கருடன் பார்வையினாலே அழித்து விடுவாராம். அதனால அந்த கருடனுடைய அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர் பெரியாழ்வார். அவர் பெரியாழ்வார் நந்தவன கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார். வடபத்திர சாயி எம்பெருமானுக்கு புஷ்பம் தோட்டம் அமைத்து புஷ்ப